சூப்பர் 60 இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு. மதுரையில் பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்க பிரதமர் மோடி இன்று சென்னை வரவுள்ளார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு 2 நாள் பயணமாக இன்று இரவு வரும் பிரதமர் நரேந்திர மோடி மதுரையில் நாளை நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். இன்று இரவு 9 மணி அளவில் சென்னைக்கு வரும் பிரதமர் இரவில் ஆளுநர் மாளிகையில் தங்குகிறார். நாளை காலை சென்னையில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் புதுச்சேரி செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி 2700 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். இதனைத் தொடர்ந்து ஹெலிகாப்டர் மூலம் தஞ்சாவூருக்கு சென்று அங்கிருந்து இந்திய விமானப்படை விமானம் மூலம் மதுரைக்கு செல்கிறார். மதுரையில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சியில் 4400 கோடி ரூபாய் மதிப்பிலான உட்கட்டமைப்பு திட்டங்களை தொடங்கி வைப்பதுடன் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளார். இதில் மேம்படுத்தப்பட்ட மொரப்பூர், பொம்மிடி, ஸ்ரீவில்லிபுத்தூர், சோழவந்தான், மணப்பாறை, பொள்ளாச்சி, காரைக்குடி, திருவாரூர் ரயில் நிலையங்களை திறந்து வைக்கிறார். மேலும் சென்னை கடற்கரை எழும்பூர் 4வது ரயில் பாதை திட்டத்தை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். இதன் பின்னர் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு சென்று பிரதமர் வழிபாடு நடத்த உள்ளார். இதையடுத்து மண்டேலா நகரில் மாலை 4:30 மணி அளவில் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றுகிறார். இதில் எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பலரும் கலந்து கொள்ள உள்ளனர். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். சட்டப்பேரவைத் தேர்தல் நெருங்கும் சூழலில் தனது அரசியல் நிலைப்பாட்டை அறிவிக்காமல் ஓ பன்னீர்செல்வம் மௌனம் காத்து வந்தார். பட்ஜெட் கூட்டத்தொடரின் கடைசி நாளன்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து பேசிய அவர் திமுகவை மீண்டும் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருப்பதாக கூறினார். இந்நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயம் சென்ற ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். இதனைத் தொடர்ந்து போடிநாயக்கனூர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை OPS ராஜினாமா செய்தார். தலைமை செயலகம் சென்ற அவர் தலைமை செயலக செயலாளர் ஸ்ரீனிவாசனிடம் தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். அடுத்து வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம்தான் வெற்றி அடைய போகிறது, தளபதி தான் மீண்டும் முதலமைச்சராக வரப்போகிறார் என்று அனைத்து மக்களுடைய மனங்களிலும் இன்றைக்கு நிலை கொண்டிருக்கின்ற உண்மையான நிலை. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருப்பது தர்மம் என்று அதிமுக சார்பில் 3 முறை முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்திருப்பது வரலாற்று முக்கியத்துவம் பெற்றுள்ளது. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா ஆரம்பித்த தாய் கழகமான திமுகவில் மகிழ்ச்சியோடு என்னை இணைத்துக் கொண்டிருக்கிறேன். திமுகவில் இணைந்த பிறகு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்த கருத்துக்கள் தான் இவை. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்ததற்கான காரணத்தை விளக்கினார். அண்ணா காட்டிய வழி, கலைஞர் காட்டிய வழியில் அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்கின்ற அரசியல் பண்பாரோடு தளபதி அவர்கள் கட்சியையும் ஆட்சியும் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் நன்றாகவே உணர்ந்து திமுகவில் பெருமகிழ்ச்சியோடு நான் இணைந்திருக்கிறேன். வரும் சட்டப்பேரவை தேர்தலில் ஸ்டாலின் வாய்ப்பு கொடுத்தால் உறுதியாக போட்டியிடுவேன் என்றும் ஓ பன்னீர்செல்வம் கூறினார். அரசியலில் சர்வாதிகாரியாக ஆணவ போக்குடன் எடப்பாடி பழனிசாமி செயல்படுவதாக ஓ பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார். திமுகவில் இணைந்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக சாடினார். அரசியலில் இன்றைக்கு ஒரு சர்வாதிகாரியாக ஆணவ போக்கோடு நடந்து கொள்கின்ற எடப்பாடி எந்த காலத்திலும் இனி அரசியலில் வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலையை அதிமுகவுக்கு உருவாக்கி இருக்கிறார். தொடர்ந்து பேசிய அவர் தென் மாவட்ட அதிமுக நிர்வாகிகளை அளிப்பதில் எடப்பாடி பழனிசாமி முனைப்பு காட்டுவதாக குற்றம் சாட்டினார். தென் மாவட்டங்களை பொறுத்தவரையில் தென் மாவட்டங்களிலிருந்து எந்த ஒரு தலைவரும் வந்துவிடக்கூடாது என்பதை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவனமாக இருந்து தென் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து நிலைகளிலும் அவர்களை அளிப்பதில் முனைப்பு காட்டி வருகிறார் என்பதை நான் இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்றதில் இருந்து அதிமுக அழிவு பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவும் ஓ பன்னீர்செல்வம் கூறினார். அதிமுகவின் முகமாகவும் ஜெயலலிதாவின் நம்பிக்கை பாத்திரமாகவும் விளங்கிய ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்திருப்பது அரசியல் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. 1972 அதிமுகவில் இணைந்த ஓ பன்னீர்செல்வம் பெரியகுளத்தின் நகரசபை தலைவராக தொடங்கி 3 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர். 2001ஆம் ஆண்டு டான்சு வழக்கில் ஜெயலலிதா முதலமைச்சர் பதவியை இழந்தபோது யாரும் எதிர்பாராத வகையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வத்தை ஜெயலலிதா அறிவித்தார். அதன் பிறகு 2014ஆம் ஆண்டு சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவிற்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்ட போது 2வது முறையாக ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டார். 2016ஆம் ஆண்டு ஜெயலலிதா உயிரிழந்த பிறகு ஓ பன்னீர்செல்வம் 3வது முறையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். மேலும் அதிமுகவின் அமைச்சரவையில் நிதித்துறை உட்பட பல்வேறு முக்கிய இலாக்காக்களை கவனித்திருக்கிறார்.
ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு 2017ஆம் ஆண்டு முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு திடீரென்று ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் தர்ம யுத்தம் நடத்தினார். பின்னர் அதிமுகவின் இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஓ பன்னீர்செல்வத்திற்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒற்றை தலைமை பிரச்சினை தலை தூக்கியது. இதனால் 2022ஆம் ஆண்டு ஓ பன்னீர்செல்வத்தை அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தே எடப்பாடி பழனிசாமி நீக்கினார். அதன் பிறகு அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை தொடங்கிய ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவிற்கு உரிமை கோரி பல்வேறு வழக்குகளை நடத்தி வந்தார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு எந்த சூழலிலும் தனிக்கட்சி தொடங்க மாட்டேன் என்று கூறிய ஓ பன்னீர்செல்வம் தற்போது திமுகவில் இணைந்துள்ளார். ஓபிஎஸ் திமுகவில் இணைந்ததால் அதிமுகவில் இனி குழப்பம் இருக்காது என அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்தது குறித்து அதிமுக தலைவர்கள் பலரும் கருத்து தெரிவித்துள்ளனர். அந்த தீய சக்தியான கருணாநிதி அவருடைய மகன் தலைமையிலே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் இணைந்திருக்கிறார். இது ஒரு வெட்கக்கேடான ஒரு செயல். எங்கள் தலைவரை பற்றி சொல்வதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் இல்லை. முகாமாரி செல்வர்களை பற்றியெல்லாம் நாம் கவலைப்பட தேவையில்லை. இதுவரைக்கும் அதிமுக அப்படின்னு உரிமை மீட்பு குழு, அதிமுகவில் பொதுச் செயலாளர், அதிமுகன்னு சொல்லி ஒரு குழப்பமான ஒரு நிலையை தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்தியாக சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். காலத்துக்கேற்ப, நேரத்துக்கேற்ப, சூழ்நிலைக்கேற்ப பச்சோந்தி நிறம் மாறுவது போல அப்போது நிறம் மாறிக்கொண்டிருந்த ஒருவர் ஓபிஎஸ் திமுகவுடைய ஒரு பினாமி இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. யாரை அதிமுகவுடைய ஆரம்பத்திலிருந்து தீய சக்தி அப்படின்னு சொல்லி அவ்வளவு கடுமையா நம்ம எதிர்க்கிறோமோ அந்த கட்சியில போய் சேர்றது அப்படிங்கிறது ஒரு துரோகத்தின் உச்சகட்டம். திமுகவில் ஓ பன்னீர்செல்வம் இணைந்தது அவரது விருப்பம் என்று கூறிய பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் பாஜக பலமுடன் இருப்பதாக கூறினார். மதிப்புக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இருந்தவர். அம்மா அமைச்சரவையிலே அமைச்சராக மற்றும் முதலமைச்சராக எல்லாம் பணியாற்றியவர். இன்று அவருடைய விருப்பப்படி அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்திருக்கிறார் என்ற செய்தி வந்திருக்கிறார். அது அவருடைய சொந்த கருத்து. எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு நாங்கள் தான் பலமாக இருக்கிறோம். ஓ பன்னீர்செல்வம் சேர்ந்ததால் திமுக பலவீனம் அடைந்து விட்டதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தாய் கழகத்தில் அப்படின்னு சொன்னதுதான் தாய்மையே அவரை கொச்சைப்படுத்துறாரு நான் நினைக்கிறேன். ஏன்னா தாயாக இருந்த ஜெயலலிதா அவர்கள் எதிர்த்த கட்சியில போயிட்டு தாய் கழகத்தோட நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா அது அவரின் கருத்து. மறுபுறம் ஓ பன்னீர்செல்வம் வருகையால் திமுக கூட்டணி வலிமை அதிகரித்திருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ஓபிஎஸ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்ததன் மூலம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டுமல்ல அதன் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கும் கூடுதல் வலிமை சேர்ந்திருப்பதாக வரவேற்று மகிழ்கிறோம். ஓ பன்னீர்செல்வம் வலதுசாரிகளோடு சேராமல் திராவிட பாசறையில் இணைந்திருப்பது வரவேற்புக்குரியது என்றும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்ததைத் தொடர்ந்து அவரது காரில் திமுகவின் கொடி பொருத்தப்பட்டது. முன்னதாக அறிவாலயம் வந்தபொழுது அவரின் காரின் முன்பகுதியில் ஜெயலலிதா புகைப்படம் வைக்கப்பட்டிருந்த நிலையில் திமுகவில் இணைந்தவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் புகைப்படம் மாற்றப்பட்டது. இதேபோல ஓ பன்னீர்செல்வம் தனது சட்டை பாக்கெட்டிலும் ஜெயலலிதா புகைப்படத்திற்கு மாற்றாக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் புகைப்படத்தை வைத்துக் கொண்டார். முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து மீண்டும் தன்னை அதிமுகவில் இணைத்துக் கொண்டார். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட பிளவின் போது வெல்லமண்டி நடராஜன் ஓபிஎஸ் பக்கம் நின்றார். தற்போது திமுகவில் ஓ பன்னீர்செல்வம் இணைந்த நிலையில் அதிமுகவில் மீண்டும் தன்னை வெல்லமண்டி நடராஜன் இணைத்துக் கொண்டார். பின்னர் நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தில் பலமுறை ஆலோசித்தும் கட்டமைப்பை வெளிப்படுத்த முடியாமல் போனதாக கூறினார். தனக்கு திமுகவில் இணைய விருப்பமில்லை என்பதை திட்டவட்டமாக கூறினார். சகோதரர் ஓபிஎஸ் அவர்கள்ட்ட பேசுகிறேன். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் போறீங்கிறது கேள்விப்பட்டேன். நீங்கள் எனக்கு நேற்று அதான் சொன்னீங்க. நான் அந்த முடிவில் இருந்து நான் மாறிக்கிறேன்னு நான் வர முடியாது. உங்கள் பயணப்படி நீங்கள் செய்யலாம். ரொம்ப நன்றி. நான் வயசில் பெரியவனாக இருந்தாலும் சரி சிறியவனாக இருந்தாலும் சரி வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். அதே மாதிரி அவரும் சொன்னார் நன்றிண்ணே வணக்கண்ணே. அதுக்கு மேலே பேசவே இல்லை. எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் அதிமுகவை வலுப்படுத்த தொடர்ந்து உழைக்கப் போவதாகவும் வெல்லமண்டி நடராஜன் கூறினார்.
மேற்கு மண்டலத்தில் அனைத்து தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். கோவை நீலாம்பூரில் மேற்கு மண்டல திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாடு நடைபெற்றது. இதில் பங்கேற்ற முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் திறந்தவெளி வாகனத்தில் நிர்வாகிகளின் ஆரவாரத்திற்கு மத்தியில் என்ட்ரி கொடுத்தார். மேடையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்ட நிர்வாகிகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வெள்ளி செங்கோல் பரிசளித்தனர். தொடர்ந்து மேடையில் உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த தேர்தலில் மேற்கு மண்டலத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கவில்லை என்றார். மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் 39 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இது எல்லாத்தையும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்ற செய்திதான். ரிசல்ட் அன்னைக்கு பிளாஷ் நியூஸா வரணும். மேற்கு மண்டலத்திற்கு ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றியிருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார். பிரதமர் மோடி திடீரென ஜெயலலிதா புகழ் பாடுவதாக முதலமைச்சர் விமர்சித்துள்ளார். மோடியா லேடியா என்று சவால் விட்ட ஜெயலலிதா மீது பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஏன் திடீர் பாசம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வினவியுள்ளார். கோவையில் திமுக பாக முகவர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் பாஜக அரசை கடுமையாக சாடினார். வளர்ச்சி என்றாலே பிடிக்காத ஒரு கட்சியா பாஜக இருக்கு. மக்கள் அவங்களை தொடர்ந்து புறக்கணிக்கிறாங்க. அதனால அதிமுகவை தன்னுடைய கிளைக்கழகமாக மாற்றி அதுல முன்னேறி வரலாம்னு நினைக்குது பாஜக. தொடர்ந்து பேசிய அவர் பிரதமர் நரேந்திர மோடி திடீரென ஜெயலலிதா புகழ் பாடுவதாக விமர்சித்தார். குஜராத் மோடியா இந்த லேடியான சவால் விட்ட அம்மையார் மேல திடீர் பாசம் இன்றைக்கு மோடிக்கு வந்திருக்கு. அம்மையார் ஜெயலலிதா விட்ட சவால் உங்களுக்கு மறந்து போச்சா? இல்ல இந்தியாவிலே அதிமுக அரசாங்கம் தான் ஊழல் அதிகமா நடக்கிற அரசாங்கம்னு உங்களுடைய நம்பர் 2 அமித்ஷா பேசினாரு, அதை மறந்துட்டீங்களா? நீங்க மறந்திருக்கலாம். ஆனா இது எதையுமே தமிழ்நாட்டு மக்கள் மறக்கல. தமிழ்நாட்டிற்கான நிதிகளை வழங்காமல் மத்திய பாஜக அரசு செயற்கையான நிதி நெருக்கடி கொடுப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். திமுக உள்ளிட்ட காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் நாட்டின் வளர்ச்சிக்கு எதிராக இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். நெட்வொர்க் 18 குழுமத்தின் ரைசிங் பாரத் உச்சி மாநாடு நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் மோடி ஏஐ மாநாட்டில் இளைஞர் காங்கிரசார் சட்டையை கிளற்றி போராட்டம் நடத்தியதை கடுமையாக விமர்சித்தார். दुनिया के विकसित देशों की तुलना में काफी समय बाद आया उस भारत ने தொடர்ந்து உரையாற்றிய பிரதமர் திமுக அரசையும் விமர்சித்தார். तमिलनाडु के गरीब परिवारों के लिए करीब 9.5 लाख पक्के घर अलॉट किए गए हैं, लेकिन इनमें से 3 लाख घरों का निर्माण अटक गया है क्योंकि डीएमके सरकार गरीबों के इन घरों के निर्माण में दिलचस्पी नहीं दिखा रही. மேற்கு வங்கத்திலும் ஆயுஷ்மான் பாரத் உள்ளிட்ட மத்திய அரசின் திட்டங்கள் செயல்படுத்தப்படவில்லை என பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். இந்தியாவின் வர்த்தக ஒப்பந்தங்கள் பலருக்கும் வியப்பூட்டுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் உலகளாவிய எழுச்சியை முன்னிறுத்தும் வகையில் நெட்வொர்க் 18 குழுமத்தின் ரைசிங் பாரத் உச்சி மாநாடு 2026 நிகழ்ச்சி டெல்லியில் தொடங்கியது. பாரத் மண்டபத்தில் 2 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் அரசியல், பொருளாதாரம், தொழில்நுட்பம், பொழுதுபோக்கு, ஏஐ உள்ளிட்ட பல துறைகள் குறித்து கலந்துரையாடல் நடைபெறுகிறது. இந்தியாவின் உள்நாட்டு சக்தி மற்றும் முன்னேற்றத்தை கருப்பொருளாக கொண்ட இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார். அப்பொழுது பார்வையாளர்கள் மோடி மோடி என முழக்கமிட இஸ்ரேல் காற்று இங்கேயும் வந்துவிட்டது என பிரதமர் மோடி நகைச்சுவையாக கூறினார். इजराइल की हवा यहां भी पहुंच गई है. மேடையில் உரையாற்றிய பிரதமர் மோடி உலகின் வளர்ச்சி என்ஜின் இந்தியா என பெருமிதம் தெரிவித்தார். वो भारत डीबीटी के जरिए 24 लाख करोड़ रुपए यानी 24 ट्रिलियन रुपीज कैसे लाभार्थियों को बेच पा रहा है. भारत का डिजिटल पब्लिक इंफ्रास्ट्रक्चर இந்தியாவின் டிஜிட்டல் கட்டமைப்பை பார்த்து உலகம் வியப்பதாகவும் பிரதமர் மோடி கூறினார். தாவேக தலைவர் விஜய் மீது அவரது மனைவி பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார்.
விஜய் தனது வருமானம் மற்றும் சமூக அந்தஸ்துக்கு ஏற்ப நியாயமான நிரந்தர ஜீவனாம்சம் வழங்க உத்தரவிட வேண்டும் என்று அவரது மனைவி சங்கீதா விவாகரத்து மனுவில் கோரியுள்ளார். நடிகையுடனான உறவை கைவிடுவதாக உறுதியளித்த விஜய் சொன்னது போல் நடந்து கொள்ளாமல் தனக்கு நீண்ட கால மனக்கொடுமைக்கு தன்னை ஆளாக்கியதாக வேதனை தெரிவித்துள்ளார். 2021 ஆண்டு செப்டம்பர் முதல் 2022 ஆண்டு பிப்ரவரிக்கு இடைப்பட்ட காலத்தில் வழக்கறிஞர் மூலம் இந்த பிரச்சனையை இணக்கமாக தீர்க்க முயன்றும் எந்த தீர்வும் எட்டப்படவில்லை என்று சங்கீதா குறிப்பிட்டுள்ளார். தனக்கு இருந்த வசதிகள் அனைத்தையும் விஜய் திரும்ப பெற்றதுடன் பொதுவெளியில் செல்ல தடை விதித்ததாகவும் நிதி கட்டுப்பாடுகளை விதித்ததாகவும் குற்றஞ்சாட்டியுள்ளார். விஜயுடனான திருமண பந்தம் முற்றிலும் முறிந்து தற்பொழுது ஏட்டளவில் மட்டுமே உள்ளது என்பதால் விவாகரத்து வழங்க வேண்டும் என தனது மனுவில் சங்கீதா கோரியுள்ளார். தனது கண்ணியம், தனியுரிமை மற்றும் நற்பெயரை பாதுகாக்கும் பொருட்டு இந்த வழக்கில் ரகசிய விசாரணை நடத்தவும் சங்கீதா கோரியுள்ளார். மேலும் சமூக ஊடக தளங்கள், யூடியூப் சேனல்கள், ஊடக நேர்காணல்கள் உள்ளிட்டவற்றில் இதுகுறித்து விவாதிக்க தடை விதிக்கவும் கோரியுள்ளார். இந்த வழக்கு செங்கல்பட்டு குடும்பவியல் நீதிமன்றத்தில் வரும் ஏப்ரல் 20 விசாரணைக்கு வரவுள்ளது. நடிகரும் தாவேகா தலைவருமான விஜய் நடிகை ஒருவருடன் திருமணத்தை மீறிய உறவில் உள்ளதாக குற்றஞ்சாட்டி விவாகரத்து கோரியுள்ளார் மனைவி சங்கீதா. இதுகுறித்து செங்கல்பட்டு குடும்பவியல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் நடிகை ஒருவருடன் விஜய் திருமணத்தை மீறிய உறவில் இருந்தது 2021 ஆண்டு தெரியவந்ததாக கூறியுள்ளார். இதனால் தாம் கடும் மன உளைச்சலுக்கும் வேதனைக்கும் உள்ளாக்கியதாக குறிப்பிட்டுள்ள சங்கீதா, தாம்பத்திய நம்பிக்கையை உடைத்து விஜய் தனக்கு துரோகம் இழைத்துவிட்டதாகவும் குற்றஞ்சாட்டியுள்ளார். திருமண உறவில் இருந்து விலகி பொதுவெளியிலும் விஜய் தன்னை ஒதுக்கி வைத்ததாக சங்கீதா குற்றஞ்சாட்டியுள்ளார். ஒரே வீட்டிற்குள் தனித்தனியாக தாங்கள் வாழ்ந்து வந்த நிலையில் விஜய் தொடர்ந்து அந்த நடிகையுடன் வெளிநாடுகளுக்கு சென்றதாகவும் அவருடன் பொது நிகழ்வுகளில் கலந்து கொண்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வெளியூர் பயணங்களில் புகைப்படங்களை நடிகை தனது சமூக ஊடகங்களில் தொடர்ந்து வெளியிட்டதாகவும் விஜய் அந்த பதிவுகளுக்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் மறைமுகமாக ஆதரித்ததாகவும் சங்கீதா குற்றஞ்சாட்டியுள்ளார். தேவையற்ற பொது வெளிச்சத்தை தவிர்க்கவும் அனைத்து தரப்பினரின் நற்பெயரை பாதுகாக்கவும் அந்த நடிகையின் பெயரை வெளியிடுவதை தவிர்ப்பதாகவும் கூறிய சங்கீதா, விஜய் தரப்பில் வழக்கில் தனக்கு அழுத்தம் தந்தால் நடிகையை வழக்கில் 2வது எதிர்மனுதாரராக சேர்ப்பேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். வரும் செவ்வாய்க்கிழமை முழு சந்திர கிரகணம் ஏற்பட உள்ள நிலையில் சென்னையில் 31 நிமிடங்களுக்கு பார்வையிடலாம் என்று மத்திய புவியியல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வானில் தோன்றும் அரிய நிகழ்வுகளில் ஒன்றாக சந்திர கிரகணம் திகழ்கிறது. சூரியன், பூமி, சந்திரன் ஆகியவை ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியின் நிழல் சந்திரனை மறைப்பதால் இது தோன்றுகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டின் 1வது சந்திர கிரகணம் வரும் 3ஆம் தேதியான செவ்வாய்க்கிழமை தோன்றுகிறது. இதனை ஆசியா, ஆஸ்திரேலியா, பசிபிக் பெருங்கடல், அமெரிக்கா உள்ளிட்ட பகுதிகளில் காண முடியும் என்று மத்திய புவியியல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சந்திர கிரகணத்தின் இறுதிக் கட்டத்தில் இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் காண முடியும். அதாவது இந்திய நேரப்படி மதியம் 3:20 மணிக்கு தொடங்கும் சந்திர கிரகணம் மாலை 6:48 மணியுடன் நிறைவடைகிறது. இதில் முழு சந்திர கிரகணமாக மாலை 4:34 மணி முதல் 5:33 மணி வரை தோன்றும். இதனால் வடகிழக்கு மாநிலங்களில் சுமார் 1.5 மணி நேரம் வரை சந்திர கிரகணம் தென்படும். சென்னையை பொறுத்தவரை மாலை 6:17 மணிக்கு சந்திரன் உதயமாகும் நிலையில் அது முதல் 31 நிமிடங்களுக்கு சந்திர கிரகணம் தெரியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்தியாவில் வரும் 2028 ஆண்டு ஜூலை 6ஆம் தேதி அடுத்த சந்திர கிரகணம் தென்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. கோவையில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் தடாகம் சாலை, சாய்பாபா காலனி மற்றும் கவுண்டம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டித் தீர்த்தது. இதனால் சாலைகளில் மழை நீருடன் சாக்கடை கழிவுகளும் கலந்து தேங்கியதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்நிலையில் இன்று முதல் வரும் 5ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யும் என்றும் ஏனைய பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மார்ச் 3ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலையில் மாற்றம் இருக்காது என்றும் சென்னையில் 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் கடலோர பகுதிகளில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. மூளைச்சாவு அடைந்த இளைஞரின் உடல் உறுப்புகள் சென்னை மெட்ரோ ரயில் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டன. மதுரையில் மூளைச்சாவு அடைந்த 17 வயது இளைஞரிடம் இருந்து தானமாக பெறப்பட்ட நுரையீரல் மற்றும் இதயம் ஆகிய உடல் உறுப்புகளை சென்னை அப்போலோ மருத்துவமனைக்கு உடனடியாக கொண்டுவர மருத்துவக் குழுவினர் திட்டமிட்டனர். இதற்காக ஏர் ஆம்புலன்ஸ் மூலம் நுரையீரல் மற்றும் இதயம் சென்னை விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டது. மீனம்பாக்கம் மெட்ரோ நிலையத்தில் இருந்து மெட்ரோ ரயில் மூலம் வெறும் 9 நிமிடங்களில் AGDMS மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு உடல் உறுப்புகள் தானமாக கொண்டு செல்லப்பட்டன. அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் கிரீம் சாலையில் உள்ள அப்போலோ மருத்துவமனைக்கு உடல் உறுப்புகளை மருத்துவக் குழுவினர் கொண்டு சென்றனர்.
மீனம்பாக்கம் மெட்ரோ நிலையத்தில் இருந்து 7 நிலையங்கள் தாண்டி உள்ள AGDMS நிலையத்திற்கு எந்த ரயில் நிலையங்களிலும் நிற்காமல் வெறும் 9 நிமிடங்களில் உடல் உறுப்புகளை மருத்துவக் குழுவினர் மற்றும் மெட்ரோ நிர்வாகத்தினர் கொண்டு சென்றனர். கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய விழாவில் இரவில் மின் விளக்குகள் மிளிர தேர்பவனி நடைபெற்ற காட்சிதான் இது. இலங்கை மற்றும் இந்திய பக்தர்களின் உறவு பாலமாக கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலயம் அமைந்துள்ளது. இதன் ஆண்டு திருவிழாவையொட்டி தமிழ்நாட்டில் இருந்து 4000 பேர் நேற்று சென்றனர். தேவாலயத்தின் எதிரே உள்ள கொடிமரத்தில் அந்தோனியார் திருவுருவம் பொறிக்கப்பட்ட கொடியை நெடுந்தீவு பங்குத்தந்தை பத்திநாதன் மற்றும் இந்திய பங்குத்தந்தைகள் இணைந்து ஏற்றினர். கொடியேற்ற நிகழ்வில் இந்திய இலங்கை பக்தர்கள் சுமார் 7000த்திற்கு மேற்பட்டோர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து தேவாலயத்தில் யாழ் மறை மாவட்ட ஆயர் ஜவரத்தினம் தலைமையில் பங்கு தந்தைகள் திருப்பலி நடத்தினர். இரு நாடுகளையும் சேர்ந்தவர்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். மேலும் இரவு நேரத்தில் மின் விளக்குகள் மிளிர தேர்பவனி விமர்சையாக நடைபெற்றது. இன்று சிறப்பு திருப்பலி நடைபெற்று மாலையுடன் விழா நிறைவடைகிறது. திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வாசி பெருவிழா தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட மரத்தேரில் உற்சவர் முருகப்பெருமான் வள்ளி மற்றும் தெய்வானை தாயாருடன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா கோஷங்கள் முழங்க திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். கோயில் மாட வீதிகளில் வலம் வந்த முருகப்பெருமானை வழிநெடுகிலும் திரண்டிருந்த பொதுமக்கள் தரிசனம் செய்தனர். இதனிடையே நாளை அதிகாலை நடைபெறவுள்ள வள்ளியம்மை திருக்கல்யாணம் குறித்த முறையான நேரத்தை கோயில் நிர்வாகம் பக்தர்களுக்கு தெரிவிக்கவில்லை என புகார் எழுந்துள்ளது. மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால், மனிஷ் சிசோடியா, கவிதா உள்ளிட்ட 23 பேர் விடுவிக்கப்பட்டனர். चलते थे, खबरें दिखाई जाती थी केजरीवाल भ्रष्ट है, केजरीवाल भ्रष्ट है. டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் விடுவிக்கப்பட்டது தொடர்பாக பேட்டியளித்த டெல்லி முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கண்ணீர் விட்டு கதறி எடுத்த காட்சிகளை இவை. நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அரவிந்த் கெஜ்ரிவால் தங்களது நேர்மை இந்த தீர்ப்பால் உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று கண்ணீர் மல்க கூறினார். सिटिंग चीफ मिनिस्टर को उसके घर से घसीट कर जेल में डाला गया और 6 महीने तक जेल में रखा गया. हमारे उप मुख्यमंत्री मनीष सिसोदिया जी, उनको लगभग 2 साल तक जेल में रखा गया. पूरा का पूरा फर्जी केस था. आई जाती थी केजरीवाल भ्रष्ट है, केजरीवाल भ्रष्ट है. தொடர்ந்து தனது இல்லத்திற்கு சென்ற அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அவரது குடும்பத்தினர் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். இந்நிலையில் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோர் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் CBI மேல்முறையீடு செய்துள்ளது. இது விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லியில் ஆம் ஆத்மியை விட பாஜக 10 இடங்களுக்கு மேல் வென்றால் அரசியலை விட்டே விலகுகிறேன் என்று ஆம் ஆத்மி தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் சவால் விடுத்துள்ளார். மதுபான கொள்கை ஊழல் வழக்கிலிருந்து கெஜ்ரிவால் விடுவிக்கப்பட்ட நிலையில் டெல்லியில் உள்ள ஆம் ஆத்மி அலுவலகத்தில் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் ஆம் ஆத்மி கட்சியை அழிப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷா ஆகிய இருவரும் சதி செய்ததாக குற்றம் சாட்டினார். दिल्ली में दोबारा चुनाव करा के दिखा दो, 10 से ज्यादा तुम्हारी सीट आ जाए, मैं राजनीति छोड़ दूंगा. तुम्हारी 10 से ज्यादा सीट आ जाए, मैं राजनीति छोड़ दूंगा. दिल्ली की जनता त्रस्त हो चुकी है तुम लोग. அரவிந்த் கெஜ்ரிவால் விடுவிப்பு ஏற்கனவே கணிக்கப்பட்ட ஸ்கிரிப்ட் என்று காங்கிரசின் பவன் கேரா விமர்சித்திருந்த நிலையில் தன்னை போன்று ராகுல் காந்தியும் சோனியா காந்தியும் சிறை சென்றார்களா என்று கெஜ்ரிவால் கேள்வி எழுப்பினார். मैं आपसे पूछना चाहता हूं, केजरीवाल जेल गया, रॉबर्ट वाड्रा जेल गया, संजय सिंह जेल गया, क्या राहुल गांधी जेल गया, मनीष सिसोदिया जेल गया, सोनिया गांधी जी जेल गई? किस मुंह से बात करते हैं? शर्म नहीं आती कौन? முன்னதாக தனது இல்லத்திலிருந்து வாகனத்தில் ஊர்வலமாக சென்ற கெஜ்ரிவாலுக்கு பலரும் உற்சாக வரவேற்பு அளித்தனர்.
Dakota aircrafts एक के बाद एक उतरे. போர் ஒத்திகையில் இந்திய விமானப்படையின் ட்ரோன்கள் வானை அலங்கரித்த காட்சிகள் தான் இவை. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் உள்ள பொக்ரானில் இந்திய விமானப்படையின் வாயு சக்தி என்ற பெயரில் போர் ஒத்திகை நடைபெறுகிறது. இதில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இந்திய விமானப்படையின் மீட்பு பதிலடி தாக்குதல் குறித்த போர் ஒத்திகையை பார்த்தனர். மேலும் இந்திய வரலாற்றில் முதல் முறையாக விமானப்படையின் பிரச்சந்த் ஹெலிகாப்டரில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பறந்தார். இந்நிலையில் இரவில் இந்திய விமானப்படையின் கண்கவர் ட்ரோன் சாகசங்கள் நடைபெற்றன. விமானப்படையின் பழங்கால டகோட்டா விமானம் உள்ளிட்டவற்றை ட்ரோன்கள் தத்ரூபமாக செய்து காட்டின. ஆப்கானிஸ்தான் மீதான வான்வழி தாக்குதலில் 274 தாலிபான்களை கொன்றதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்துள்ளது. அண்மையில் ஆப்கானிஸ்தானில் வான்வழி தாக்குதல் நடத்திய பாகிஸ்தான் ராணுவம் தெஹ்ரிக்-இ-தாலிபான் பலுச்சிஸ்தான் விடுதலை அமைப்புகளை அழிப்பதாக கூறி அப்பாவி மக்களை கொன்று குவித்ததாக கூறப்படுகிறது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாகிஸ்தானின் 15 ராணுவ நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்திய ஆப்கானிஸ்தான் 55க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்களை கொன்றதாக தெரிவித்தது. இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே கடும் பதற்றம் நிலவுகிறது. இந்நிலையில் ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூல், கந்தகார் உள்ளிட்ட நகரங்கள் மீது இரவோடு இரவாக குண்டுமழை பொழிந்த பாகிஸ்தான் ராணுவம் 270க்கும் மேற்பட்ட தாலிபான்களை கொன்று குவித்ததாக தெரிவித்துள்ளது. அதே நேரம் பாகிஸ்தானுடன் போர் தொடங்கிவிட்டதாக கூறி இஸ்லாமாபாத் உள்ளிட்ட நகரங்களில் ஆப்கானிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. இருப்பினும் ஆப்கானிஸ்தான் அனுப்பிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் தகவல் தொடர்புத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் நாடு முழுவதும் ட்ரோன்கள் பயன்படுத்துவதற்கு அரசு தடை விதித்துள்ளது. பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என துருக்கி, ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகள் அழைப்பு விடுத்துள்ளன. இதனை ஏற்று அமைதி பேச்சுவார்த்தை நடத்த பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தான் அழைப்பு விடுத்துள்ளது. ஜெர்மனியில் நிலக்கரி மின்சக்தி ஆலையின் கூலிங் டவர் தரைமட்டமாக்கப்பட்ட காட்சிகள் தான் இவை. அந்நாட்டில் பழுப்பு நிற நிலக்கரியை வைத்து மின்சக்தி உருவாக்கும் ஆலைகள் செயல்பட்டு வந்தன. அவை சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி வந்த நிலையில் அவற்றின் பயன்பாடு நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் கொலோன் என்ற இடத்தின் வடக்கு பகுதியில் உள்ள ஆலையின் கூலிங் கோபுரத்தை தரைமட்டமாக்க திட்டமிடப்பட்டது. அதன்படி 117 மீட்டர் உயர கோபுரம் வெடிபொருட்கள் வைத்து இடிக்கப்பட்டது. இந்த பகுதியில் பெரிய அளவில் தரவு மையம் அமைக்க ஜெர்மன் அரசு திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. T20 உலகக்கோப்பை தொடரில் இங்கிலாந்து அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் நியூசிலாந்து அணியை 4 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணி வீழ்த்தியது. சூப்பர் 8 சுற்றில் குரூப் 2இல் இடம்பெற்றுள்ள இங்கிலாந்து அணி ஏற்கனவே 2 வெற்றிகளுடன் அரையிறுதிக்கு தகுதி பெற்றிருந்தது. இந்நிலையில் கொழும்பு மைதானத்தில் நேற்று நடைபெற்ற போட்டியில் இங்கிலாந்து மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதின. இதில் வெற்றி பெற்றால் அரையிறுதிக்கு முன்னேறலாம் என்ற எதிர்பார்ப்புடன் நியூசிலாந்து அணி களமிறங்கியது. முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன்களை சேர்த்தது. அதிகபட்சமாக கிளைன் பிலிப்ஸ் 39 ரன்களையும் டிம் செய்ஃப்ரெட் 35 ரன்களையும் சேர்த்தனர். இதனைத் தொடர்ந்து 160 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து அணியின் தொடக்க ஆட்டக்காரர்கள் அடுத்தடுத்து பெவிலியன் திரும்பினர். எனினும் பின்னர் வந்த வீரர்கள் நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர். இதனால் 3 பந்துகள் மீதமிருந்த நிலையில் இலக்கை எட்டிய இங்கிலாந்து அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் 3 போட்டிகளிலும் வெற்றி பெற்ற அந்த அணி வலுவான நிலையில் அரையிறுதியில் களம் காண்கிறது. இந்நிலையில் இன்று நடைபெறும் போட்டியில் இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதுகின்றன. இதில் பாகிஸ்தான் அணி அபார வெற்றி பெறும் பட்சத்தில் அந்த அணி முன்னேறும். பாகிஸ்தான் தோல்வியடைந்தாலோ குறைந்த ரன் ரேட் விகிதத்தில் வெற்றி பெற்றாலோ நியூசிலாந்து அணி அரையிறுதிக்கு முன்னேறும் வாய்ப்பு உள்ளது.
திருமணத்திற்கு பின் முதல் முறையாக பொதுவெளியில் தோன்றிய விஜய் தேவரகொண்டா ராஷ்மிகா தம்பதிக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கீதா கோவிந்தம் தெலுங்கு படம் மூலம் திரையில் ஜோடிகளாக தோன்றிய விஜய் தேவரகொண்டா ராஷ்மிகா மந்தனா ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் நேற்று முன்தினம் திருமணம் செய்து கொண்டு நிஜ வாழ்க்கையிலும் ஜோடிகளாகினர். திருமணத்திற்கு பின் முதல் முறையாக உதய்பூர் விமான நிலையத்தில் தோன்றிய விஜய் தேவரகொண்டா ராஷ்மிகா இணைக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். தொடர்ந்து விமானம் மூலம் இருவரும் ஹைதராபாத் வந்தடைந்த நிலையில் அங்கும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் முன்னிலையில் கரம் கோர்த்த விஜய் தேவரகொண்டா ராஷ்மிகா இணை வரும் 4ஆம் தேதி ஹைதராபாத்தில் தங்களது திருமண வரவேற்பை பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டுள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோருக்கும் அழைப்பு விடுத்துள்ளனர். கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு நான் வரல. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு, இதை கடந்து தான் இதை பண்ணிட்டு இருக்கோம்ன்ற சொல்றேன். இது எங்கேயோ பாக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே இது இருக்கா, அப்ப அதை கடந்து அவங்க போற மாதிரி நம்மளும் போலாமான்னு என்னை ரசிக்கிறவங்க யாராவது 4 பேருக்கு அது பாசிட்டிவா இருந்தா போதுமானது. தங்களுக்கு என்ன இடையூறுகள் ஏற்படுகின்றன என செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு நடிகர் சிவகார்த்திகேயன் இவ்வாறு பதிலளித்தார். ராதிகா நடிப்பில் உருவாகியுள்ள தாய்க்கிழவி படத்தின் முதல் நாள் முதல் காட்சியை படக்குழுவினர் மதுரை செல்லூரில் உள்ள திரையரங்கில் ரசிகர்களுடன் பார்த்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த நடிகரும் தயாரிப்பாளருமான சிவகார்த்திகேயன் படங்களில் அரசியல் பேசப்படுவது தமிழ் சினிமாவுக்கு புதிதல்ல என்றார். இப்ப படங்கள்ல எல்லாருமே அரசியல் பேசிட்டு தான் இருக்கும். நான் இப்ப எந்த படம் பண்ணாலுமே இது இதுக்கான படம் சொல்லிட்டே தான் இருக்கேன். படத்துக்குள்ள அரசியல் பேசுறது எனக்கு அதை பத்தி தெரியாது. நான் நடிகனா நல்ல நடிகனா இருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், தமிழ் சினிமால நம்ம சமூகத்துல இருக்கிற விஷயங்களை தைரியமா சொல்றதுக்கான சூழல் இருக்கு. நான் எல்லா தரப்பான கருத்துக்களையும் சொல்றேன். அதனால அது எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். அஜித் நடிக்கும் படத்தை தயாரிப்பது எல்லாம் தனக்கு கனவு போன்றது என்றும் அவர் தெரிவித்தார். அவ்வளவு பெரிய கம்பெனியா என்ன நம்ம வளரலையே, வளர்ந்து ஒரு வேலை கேட்டு சார் ஓகே சொன்னா செமையா பண்ணுவோம். அது கண்டிப்பா அவருடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் ஒரு திருவிழாவான படமா தான் இருக்கும். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா, பட் அதெல்லாம் நம்ம ஒரு ட்ரீமா அப்படிதான் இருக்கு. தாய்க்கிழவி படத்தின் இயக்குநர் சிவகுமார் முருகேசன் இயக்கத்தில் சேயோன் என்ற படத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பது குறிப்பிடத்தக்கது. தனது சினிமா பாதை அரசியலுடன் இணைந்ததுதான் என்று இயக்குனர் மாரி செல்வராஜ் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி வ.உ.சி. கலைக்கல்லூரியின் 75வது ஆண்டு பவள விழா கொண்டாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட இயக்குனர் மாரி செல்வராஜ் மாணவர்களிடையே உற்சாகமாக உரையாடினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென் மாவட்டங்களில் நிலவும் சாதி ரீதியான வன்முறைகளும் பிரிவினைவாதமும் ஒழிய வேண்டுமானால் சட்டம் மட்டும் போதாது, மனித மனங்களும் மாற வேண்டும் என்று வலியுறுத்தினார். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நம்ம காலத்துல தான் இருந்துச்சு. புதுசாக வர ஜென்ரேஷனாவது கொஞ்சம் ஒரு பெரிய மாற்றத்தை நினைக்கலாம். அந்த மாற்றத்துக்கான விதையை நாமளே நம்ம வீடுகளில், நம்ம ஃபேமிலி, நம்ம குழந்தைகள்கிட்ட பேச வேண்டிய தேவை இருக்கு. தான் தேர்ந்தெடுத்த சினிமா பாதை இயல்பாகவே அரசியலோடு இணைந்ததுதான் என்றும் நேரடி அரசியலுக்கு தான் வருவதற்கு வாய்ப்பில்லை என்றும் அவர் கூறினார். விஜயின் அரசியல் நிலைப்பாடு முழுமையாக வெளிப்படும் போது அதனை புரிந்து கொள்ள முடியும் என்றும் தெரிவித்தார். விஜய் சார் வந்து ஒரு சினிமா ரசிகரை எனக்கு பிடிச்சா கூட என்னோட கலை வடிவம்னு ஒன்று என்னோட அரசியல் நிலைப்பாடோடு சேர்ந்தது. அதனால நான் வந்து ஒரு ரசிகராக எனக்கு ஓகே. பட் ஆனால் அவரோட நிலைப்பாடு, அவரோட அரசியல் முழுசா தெரிய வரும்போது அடுத்ததாக தனுஷ் நடிப்பில் உருவாகும் வரலாற்று பின்னணி கொண்ட அரசியல் திரைப்படத்தின் படப்பிடிப்பு வரும் செப்டம்பரில் தொடங்கும் என்று மாரி செல்வராஜ் பகிர்ந்து கொண்டார். கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசி திட்டம் நாடு முழுவதும் இன்று தொடங்க உள்ளது. நாடு முழுவதும் 14 வயதான சிறுமிகளுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசியை இலவசமாக செலுத்தும் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். பெண்கள் மத்தியில் அதிக அளவில் பரவும் புற்றுநோய்களில் 2வது இடத்தில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் திகழ்கிறது. ஆண்டுதோறும் புதிதாக 1,20,000 பேருக்கு இந்த புற்றுநோய் ஏற்படுவதுடன் சுமார் 80,000 பேர் உயிரிழப்பதாக கூறப்படுகிறது. இதனை தடுக்கும் வகையில் 14 வயதுள்ள சிறுமிகளுக்கு இலவச தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. ராஜஸ்தானின் அஜ்மீரில் இந்த திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் நாடு முழுவதும் 1,15,00,000 சிறுமிகளுக்கு தடுப்பூசி போடப்பட உள்ளது. ஆயுஷ்மான் மருத்துவமனைகள், சமூக சுகாதார மையங்கள், மாவட்ட மருத்துவமனைகள், அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் மருத்துவமனைகளில் இந்த தடுப்பூசியை போட்டுக் கொள்ளலாம். இந்த தடுப்பூசி திட்டத்தின் பலன்கள் 15-20 ஆண்டுகளில் தெரியவரும் என்று உலக சுகாதார அமைப்பின் முன்னாள் தலைமை விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். have agreed that this is one of the safest vaccines. And now with the new data from clinical trials, we know that 1 dose is enough. Earlier we had to give 3 doses, then it became 2 doses, and now finally it's come to just 1 dose of the HPV vaccine offers you more than 90% protection against getting this infection and therefore getting cervical cancer. இது மிகவும் பாதுகாப்பான தடுப்பூசி என்றும் சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்தார்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த அஞ்சட்டி அருகே 2.5 வயது பெண் குழந்தை உயிரிழந்த வழக்கில் குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை அளித்ததாக திமுக நிர்வாகி கைது செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேஷராஜபுரம் அருகே உள்ள கோம்பைக்காடு பகுதியைச் சேர்ந்த திமுக இளைஞரணி அமைப்பாளரான பெரியநாயகம் இரண்டாவதாக ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே 2.5 வயதில் பெண் குழந்தை இருந்தது. கடந்த டிசம்பர் 11ஆம் தேதி அந்த குழந்தைக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டுள்ளது. பின்னர் சிகிச்சை பலனின்றி குழந்தை உயிரிழந்தது. இது தொடர்பாக அஞ்சட்டி காவல் நிலைய காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். மேலும் குழந்தையின் உடலை பிரேத பரிசோதனை செய்ததில் பாலியல் தொல்லை கொடுத்ததால் குழந்தைக்கு வலிப்பு ஏற்பட்டது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து நடந்த விசாரணையில் பெரியநாயகம் குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்தது உறுதியானதால் அவரை போக்சோ வழக்கில் காவலர்கள் கைது செய்தனர். தொடர்ந்து பெண்கள் பாதுகாப்பை படுகொலியில் தள்ளியிருக்கும் திமுக அரசுக்கு கடும் கண்டனம் என அதிமுக தெரிவித்துள்ளது. மேலும் தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூட தெரியாத அந்த பிஞ்சு குழந்தையின் பாதுகாப்பு பறிபோனதற்கு யார் பொறுப்பு என்றும் கேள்வி எழுப்பியுள்ளது. திமுக ஆட்சியில் குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லை என பாமக தலைவர் அன்புமணி கண்டனம் தெரிவித்துள்ளார். கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் மகளிர் நீதிமன்றம் வரும் 7ஆம் தேதி தீர்ப்பளிக்கிறது. கோவை விமான நிலையம் அருகே கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 2ஆம் தேதி ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவி அங்கு வந்த 3 பேரால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். 3 பேரும் அறிவாடை காட்டி மிரட்டி கல்லூரி மாணவியையும் ஆண் நண்பரையும் தாக்கி மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தனர். இதுகுறித்து விசாரணை நடத்திய பீளமேடு காவல் நிலைய காவலர்கள் சதீஷ், அவரது சகோதரர் காளீஸ்வரன் மற்றும் தவசி ஆகிய 3 பேரை சுட்டுப்பிடித்தனர். இந்த வழக்கு மீதான விசாரணை கோவை அனைத்து மகளிர் நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. நீதிபதி சுந்தரராஜன் முன்னிலையில் நடந்து வரும் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட மாணவி, அவரது ஆண் நண்பர், உறவினர்கள், விசாரணை அதிகாரிகள் என 113 சாட்சியங்களிடம் விசாரணை நடைபெற்று முடிந்துள்ளது. இருதரப்பிலும் இறுதிக்கட்ட வாதம் நிறைவடைந்த நிலையில் சதீஷ், காளீஸ்வரன், தவசி ஆகிய 3 பேரும் நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களது வாதமும் நிறைவடைந்த நிலையில் வரும் 7ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று நீதிபதி அறிவித்தார். பெரம்பலூர் மாவட்டம் பாடாலூர் கிராமத்தில் கட்டுமான பணிக்காக அமைக்கப்பட்டிருந்த தரைமட்ட தண்ணீர் தொட்டியில் விழுந்து 2 சிறுவர்கள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. அப்பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் கட்டி வரும் புதிய வீட்டின் பணிக்காக தரைமட்ட அளவில் தண்ணீர் தொட்டி அமைத்து அதில் நீரை தேக்கி வைத்திருந்தனர். இந்நிலையில் அங்கு விளையாடிக் கொண்டிருந்த 5 வயது சிறுவர்களான பவின் மற்றும் மகிழன் ஆகிய இருவரும் திடீரென காணாமல் போனதால் பதற்றமடைந்த பெற்றோர் அக்கம் பக்கத்தில் தேடினர். அப்போது செந்தில்குமாரின் கட்டுமான வீட்டின் அருகே சிறுவர்களின் காலணிகள் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த உறவினர்கள் தண்ணீர் தொட்டிக்குள் இறங்கி பார்த்தபோது இருவரும் மயங்கிய நிலையில் மீட்கப்பட்டனர். உடனடியாக பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட சிறுவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக கூறினர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் சிறுவர்களின் உடல்களை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை மலை கிராமங்களில் வசிக்கும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் பெயர்கள் இறுதி வாக்காளர் பட்டியலில் இருந்து பெருமளவில் நீக்கப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த தேர்தல்களில் 1906 வாக்காளர்கள் இருந்த நிலையில் தற்போது வெளியிடப்பட்டுள்ள பட்டியலில் வெறும் 78 பெயர்கள் மட்டுமே இடம்பெற்றுள்ளன. சுமார் 635 குடும்பங்கள் அங்கேயே வசித்து வரும் நிலையில் தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தல்களையும் மீறி பெயர்கள் நீக்கப்பட்டதாக கூறி ஆட்சியர் அலுவலகத்தில் தொழிலாளர்கள் முறையிட்டனர். மேலும் கடந்த 6 மாதங்களாக ரேஷன் பொருட்கள் வழங்கப்படவில்லை என்றும் நீதிமன்ற உத்தரவு இருந்தும் குடிநீர், மருத்துவம் போன்ற அடிப்படை வசதிகள் முடக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 6 மாசம் ஆச்சு ரேஷன் இல்ல. நாங்க கீரையை பிடிங்கி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் சார். 3000 ரூபாய் நிப்பாட்டாங்க ரேஷன். அந்த கலைஞர் கொடுத்த பொங்கல் பரிசும் கொடுக்கல. மகளிர் உரிமை தொகை மற்றும் பொங்கல் பரிசு தொகையும் தங்களுக்கு கிடைக்கவில்லை என வேதனை தெரிவித்துள்ள தொழிலாளர்கள் தங்களின் வாக்குரிமையையும் வாழ்வாதாரத்தை மீட்டுத் தர கோரிக்கை விடுத்துள்ளனர். மாசி திருவிழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். கடந்த 21ஆம் தேதி அங்கு மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் 7ஆம் நாளில் சுவாமி சண்முகர் வள்ளி தெய்வானை அம்பாளுடன் சண்முக விலாச மண்டபத்தில் காட்சியளித்தார். வெட்டிவேர் சப்பரத்தில் எழுந்தருளிய சண்முகரை பக்தர்கள் மனமுருகி வேண்டினர். கந்தசாமி கோயிலில் மாசி பிரம்மோற்சவ பெருவிழாவையொட்டி தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் தேரில் எழுந்தருளினார். திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேரோட்டத்தை முன்னிட்டு 4 மாட வீதிகளிலும் நீர்மோர் அன்னதானம் வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்துவது குறித்து பரிசீலிக்கப்படும் என நியூஸ் 18 எழுப்பிய கேள்விக்கு தலைமை தேர்தல் ஆணையர் பதிலளித்துள்ளார்.
தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா பரிசுப் பொருட்கள் வழங்குவது முற்றிலும் தடுத்து நிறுத்தப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் உறுதிபட தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அண்மையில் நடைபெற்ற சர்வதேச மாநாட்டில் 10ஆம் நூற்றாண்டு முதல் நடைமுறையில் இருந்த தமிழ்நாட்டின் குடவோலை முறை பற்றி உலகிற்கு எடுத்துரைத்ததாக கூறினார். The Commission had told the world about Kudavolai system of Tamil Nadu, which was in vogue since 10th century CE. And everybody, the entire world, was proud of Tamil Nadu. தமிழகத்தில் SIR பணிகள் சிறப்பாக நடைபெற்றதால் பிழையில்லாத வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் வாக்குப்பதிவு நிலவரம் குறித்து வாக்குச்சாவடி அலுவலர் 2 மணி நேரத்திற்கு ஒருமுறை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வார் என்றும் தெரிவித்தார். That this time in Tamil Nadu, the elections, the money distribution during elections, the inducement during elections, the entire electoral machinery has been geared up to ensure that this menace of Tamil Nadu elections shall not exist this time. வாக்கு எண்ணிக்கையின் போது கடைசி 2 சுற்றுக்கள் இருக்கும் பொழுதே தபால் வாக்குகள் எண்ணப்படும் என்றும் ஞானேஷ்குமார் கூறினார். நீண்ட இழுபறிக்கு பின்னர் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்று தொடங்குகிறது. சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் திமுக தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இதில் திமுகவுடன் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைத்து ஏறத்தாழ 1 மாதமாக காங்கிரஸ் கட்சி காத்திருக்கிறது. இருப்பினும் காங்கிரஸ் கட்சியுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குறித்து திமுக மௌனம் சாதித்து வந்தது. இந்நிலையில் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஷோடங்கர் திமுக தலைவர்களுடன் இன்று கூட்டணி பேச உள்ளதாக கூறினார். Tomorrow we are talking to DMK. After the alliance talks, what are going on, I will update you what has happened in the meeting. விரைவில் ராகுல் காந்தி தமிழ்நாடு வரவுள்ளதாகவும் பேச்சுவார்த்தை முடிந்ததும் எத்தனை தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடும் என்பன குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என கிரிஷ் ஷோடங்கர் கூறினார். தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுகவுடன் சிபிஐ மற்றும் சிபிஎம் கட்சிகள் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்தின. அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் திமுக குழுவில் இருந்து KN நேரு, ஏவாவேலு, MRK பன்னீர்செல்வம், திருச்சி சிவா, ஆராசா ஆகியோர் பங்கேற்றனர். சிபிஎம் தரப்பில் சண்முகம், சாமுவேல் ராஜ், கனகராஜ், கண்ணன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். நாங்கள் அதை கூடுதல் தொகுதிகள் வரக்கூடிய தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்பத வேண்டுகோளை எங்களுடைய கோரிக்கையை பேச்சுவார்த்தை குழுவிடம் தெரிவித்திருக்கிறோம். அவர்கள் கலந்து பேசி தெரிவிப்பதாக கூறியிருக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து வீரபாண்டியன், சுப்ராயன், முத்தரசன் உள்ளிட்டோரிடம் திமுக குழு பேச்சுவார்த்தை நடத்தியது. தொகுதி எண்ணிக்கை சம்பந்தமான பேச்சுவார்த்தை தொடர்வதாக வீரபாண்டியன் தெரிவித்தார். எண்ணிக்கை சம்பந்தமான பேச்சுவார்த்தை தொடர்கிறது. அடுத்த கட்டமும் நாங்கள் பேசுவோம். தற்போது வரை பேச்சுவார்த்தை சுமூகமாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லாம் நல்லபடியாக நடக்கும். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியுடன் தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக பேச்சுவார்த்தை நடத்தியது. கோவையில் ரோட் ஷோ சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். திமுகவின் கோவை மேற்கு மண்டல வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக கோவை சென்ற முதலமைச்சருக்கு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் மூளைச்சாவு அடைந்து உடல் உறுப்பு தானம் வழங்கிய கோவையைச் சேர்ந்த சிறுமி வெண்பாவின் இல்லத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சிறுமியின் பெற்றோருக்கு ஆறுதல் கூறினார். தொடர்ந்து பெரியார் அறிவுலகத்திற்கு சென்ற முதலமைச்சர் 3D வடிவமைப்பில் உள்ள அண்ணா, பெரியார், கருணாநிதி சிலைகளை பார்வையிட்டார். அங்கிருந்து போத்தனூர் செல்லும் வழியில் சுங்கம் பகுதியில் திரண்டிருந்த மக்களை பார்த்ததும் சாலையில் இறங்கி நடந்து சென்ற முதலமைச்சர் அவர்களது வரவேற்பை ஏற்றார். தொடர்ந்து போத்தனூரில் உள்ள காந்தி நினைவகத்தை பார்வையிட்ட முதலமைச்சர் காந்தி சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். திமுகவில் ஓ பன்னீர்செல்வம் இணைந்த நிலையில் அவரது ஆதரவாளர்கள் பல்வேறு பகுதிகளில் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். ஓ பன்னீர்செல்வத்தின் சொந்த ஊரான பெரியகுளத்தில் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் திமுகவினர் கொண்டாடினர்.
அதேபோல தேனி மாவட்டம் சங்கராபுரத்தில் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் கொண்டாடினர். இதேபோன்று கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் புகழேந்தி ராஜா பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். மேலும் பெரியார் மற்றும் அண்ணா சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மாம்பழ சின்னம் தொடர்பாக அன்புமணிக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை பாமக நிறுவனர் ராமதாஸ் வாபஸ் பெற்றார். பாமகவின் உரிமை தொடர்பாக நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே மோதல் நடந்து வரும் நிலையில் கட்சிக்கு மாம்பழம் சின்னம் ஒதுக்கீடு செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அன்புமணி முகவரிக்கு கடிதம் அனுப்பியிருந்தது. இதனை ரத்து செய்து தனது முகவரிக்கு கடிதம் அனுப்ப உத்தரவிடக் கோரி ராமதாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அதில் 2025ஆம் ஆண்டு மே மாதமே அன்புமணியின் பதவிக்காலம் முடிந்துவிட்டதாகவும் இருப்பினும் போலி ஆவணங்களை தாக்கல் செய்து கட்சியின் தலைவராக நீடிப்பதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இதுகுறித்து தேர்தல் ஆணையம் 3 வாரத்தில் பதிலளிக்க உத்தரவிட்டிருந்தனர். அதே சமயம் இந்த கோரிக்கையுடன் உரிமையியல் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்துள்ளதால் இந்த வழக்கை வாபஸ் பெற்றுக்கொள்ள அனுமதிக்க வேண்டும் என்று ராமதாஸ் தரப்பில் தலைமை நீதிபதி அமர்வில் முறையிடப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வழக்கை வாபஸ் பெற அனுமதித்து மனுவை தள்ளுபடி செய்தனர். பொதுத் தேர்வுகளை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை அரசு தேர்வுகள் துறை தீவிரப்படுத்தியுள்ளது. 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடர்பான கேள்விகள் மற்றும் புகார்களை தெரிவிக்க கட்டுப்பாட்டு அறை மற்றும் தொலைபேசி எண்களை அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நாளை மறுதினம் முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை +2, 10 மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நடைபெறுகின்றன. இந்நிலையில் தேர்வு தொடர்பான மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்கவும் புகார்களை தெரிவிக்கவும் அரசு தேர்வுகள் இயக்ககம் சார்பில் கட்டுப்பாட்டு அறை, உதவி எண்கள் மற்றும் மின்னஞ்சல் முகவரி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாளை மறுதினம் முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை பொதுத் தேர்வுகள் நடைபெறும் அனைத்து நாட்களிலும் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை இந்த கட்டுப்பாட்டு அறை இயங்கும் என அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. இந்த நேரத்தில் கட்டுப்பாட்டு அறையை மாணவர்கள், பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் தொடர்பு கொண்டு தங்களது புகார்களை அளிக்கலாம் என்றும் அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னை மெட்ரோவின் 2ஆம் கட்ட பணிக்காக கலங்கரை விளக்கத்தில் இருந்து சுரங்கம் தோண்டும் பணியை தொடங்கிய பிளம்பிங்கோ இயந்திரம் வெற்றிகரமாக திருமயிலை வந்தடைந்த காட்சிதான் இது. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் 2ஆம் கட்டத்தில் சுமார் 118 கிலோமீட்டர் தூரத்திற்கு 3 வழித்தடங்களில் 128 மெட்ரோ ரயில் நிலையங்களை கட்டி முடிக்க திட்டமிட்டுள்ளது. அதன்படி கலங்கரை விளக்கத்தில் இருந்து பூந்தமல்லி புறவழிச்சாலை வரை 26 கிலோமீட்டர் தூரத்திற்கு 4வது வழித்தடம் அமைக்கப்பட உள்ளது. இதற்காக பிளம்பிங்கோ என பெயரிடப்பட்ட சுரங்கம் தோண்டும் இயந்திரம் மூலம் கலங்கரை விளக்கத்தில் இருந்து சுரங்கம் அமைக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் அந்த இயந்திரம் சுரங்கம் தோண்டும் பணியை வெற்றிகரமாக முடித்து திருமயிலை நிலையத்தை வந்தடைந்தது. முன்னதாக கழுகு என பெயரிடப்பட்ட இயந்திரம் கடந்த 2ஆம் தேதி சுரங்கம் தோண்டும் பணியை நிறைவு செய்தது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சர்கள் அறிவிக்கும் அரசு வேலை குறித்த வாக்குறுதிகளை தட்டி கழிப்பது மக்களை ஏமாற்றுவதற்கு சமம் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை காட்டமாக தெரிவித்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு தூத்துக்குடியில் சமூக விரோதிகளால் சரக்கு வேன் மோதி கொலை செய்யப்பட்ட SI பாலுவின் மகள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அவரது குடும்பத்தில் ஏற்கனவே ஒருவர் அரசு வேலையில் உள்ளார் என்பது போன்ற சாதாரண விதிமுறைகளை கூறி முதலமைச்சரின் சிறப்பு அறிவிப்புகளை நிறைவேற்றாமல் இருப்பது ஏற்புடையதல்ல என்று நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். மேலும் அப்போதைய முதலமைச்சரின் அறிவிப்பின்படி வேலை வழங்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து தமிழ்நாடு உள்துறை செயலாளர் விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். நடிகையை கடத்தி பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் கேரள நடிகர் திலீப் விடுவிக்கப்பட்டதற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் கேரள அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. தென்னிந்திய திரையுலகில் முன்னணி நடிகையாக இருந்தவரை 2017ஆம் ஆண்டு கடத்தி பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்ட சம்பவம் நாட்டையே உலுக்கியது. இந்த வழக்கில் கடந்த ஆண்டு டிசம்பர் 8ஆம் தேதி எர்ணாகுளம் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதில் குற்றம் சாட்டப்பட்ட நடிகர் திலீப் உட்பட 3 பேரை விடுவித்த நீதிமன்றம் 6 பேரை குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தது. அவர்களுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. நீதிமன்றத்தின் தீர்ப்பை பலர் விமர்சித்து வந்த நிலையில் இதனை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்படும் என்றும் அந்த மாநில சட்டத்துறை அமைச்சர் பி. ராஜீவ் கூறியிருந்தார். இந்நிலையில் கேரள உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. அதில் விடுவிக்கப்பட்ட திலீப் உட்பட 4 பேருக்கும் தண்டனை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. மேலும் தண்டனை விதிக்கப்பட்ட 6 பேரின் தண்டனையை மேலும் கடுமையாக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவர்கள் ஏற்கனவே தங்களின் தண்டனையை எதிர்த்து மேல்முறையீடு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. வடமாநிலங்களில் ஹோலி பண்டிகை கொண்டாட்டம் களை கட்டியுள்ளது.
உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் நடந்த ஹோலி பண்டிகை கொண்டாட்டத்தின் காட்சிகளே இவை. அங்குள்ள துவாரகாதீஷ் கோவிலில் ஹோலி பண்டிகையை கொண்டாட பக்தர்கள் குவிந்தனர். அங்கு ஒருவர் மீது ஒருவர் வண்ணங்களை பூசி உற்சாகம் அடைந்தனர். கொண்டாட்டத்தில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் கலந்து கொண்டனர். இதேபோல பங்கே பிகாரி கோவிலில் குவிந்திருந்த பக்தர்கள் மீது பூசாரிகள் வண்ணத்தை வீசினர். அப்போது பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் முழக்கமிட்டனர். ஹோலி பண்டிகை ஒட்டி அயோத்தியில் வண்ணங்கள், வாட்டர் கன், மாஸ்க் உள்ளிட்டவற்றின் விற்பனை களை கட்டியுள்ளது. நடப்பு நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7.6% இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் பொருளாதார தரவு கணக்கீடு பலவீனமாக இருப்பதாக சர்வதேச நாணய நிதியம் அண்மையில் கவலை தெரிவித்தது. இதையடுத்து ஜிடிபி எனப்படும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதத்தை துல்லியமாக கணக்கிடும் வகையில் மத்திய அரசு புதிய மாற்றங்களை கொண்டு வந்தது. இந்த புதிய மாற்றங்களின் அடிப்படையில் நடப்பு நிதியாண்டின் 3வது காலாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி குறித்த தரவுகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி கடந்த அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான 3வது காலாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7.8 விழுக்காடாக உள்ளது. முந்தைய 2வது காலாண்டின் வளர்ச்சி விகிதம் 8.4 விழுக்காடாக பதிவானது. 3வது காலாண்டில் அதைவிட பொருளாதார வளர்ச்சி குறைந்துள்ளது. இருப்பினும் கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 7.4 விழுக்காடு வளர்ச்சி இருந்ததால் வருடாந்திர அடிப்படையில் சிறு முன்னேற்றம் காணப்படுகிறது. திருத்தப்பட்ட புதிய கணக்கீட்டின் அடிப்படையில் நடப்பு 2025-26 நிதியாண்டில் பொருளாதாரம் 7.6% வளரும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. இதேபோன்று 2026-27 நிதியாண்டில் பொருளாதார வளர்ச்சி 7 முதல் 7.4 விழுக்காடாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. 2026-27 ஆண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பு 4 லட்சம் கோடி அமெரிக்க டாலர்களை கடக்கும் என்று தலைமை பொருளாதார ஆலோசகர் அனந்த நாகேஸ்வரன் தெரிவித்தார். இமாச்சல பிரதேசத்தில் நடைபெற்ற ஜசு திருவிழாவின் காட்சிகளே இவை. திபேத்திய புத்த மதத்தை நிறுவியவர்களில் ஒருவரான பத்மசம்பவாவின் பிறந்தநாளை ஒட்டி இமாச்சல பிரதேசத்தில் ஜசு திருவிழா கொண்டாடப்படுகிறது. இதில் பாரம்பரிய உடையணிந்து பொதுமக்கள் நடனமாடுவது வழக்கம். அந்த வகையில் மண்டி மாவட்டத்தில் உள்ள ரெவால்சர் பகுதியில் நடைபெற்ற திருவிழாவில் பொதுமக்கள் திரளாக பங்கேற்றனர். சாம் நடன கலைஞர்கள் பாரம்பரிய உடையணிந்து நடனமாடினர். ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி, மார்ச் மாதங்களில் இந்த திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது. கொல்கத்தாவில் நில அதிர்வு ஏற்பட்டதால் பீதியடைந்த மக்கள் வீதிகளில் தஞ்சமடைந்தனர். வங்கதேசத்தில் நயா பஜார் பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. பூமிக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 5.5 பதிவானது. இதன் தாக்கம் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா மற்றும் பிற மாவட்டங்களில் உணரப்பட்டது. கட்டடங்கள் குலுங்கியதால் பதறிப்போன மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்தனர். हम लोग सोफा में बैठे थे, उसके बाद सडनली अर्थक्वेक हुआ. उसके बाद हम लोग सब नीचे आ गए थे और बहुत सोफा बहुत जोर से हिला था. उसके बाद फैन भी हिल रहे थे और टेबल में बॉटल भी रखा था, वो भी गिर गया था. तो उसी की वजह से हम लोग नीचे भी आ गए और डर के मारे सब लोग इधर ही है. तो बहुत ही भयानक हुआ था. 4.9 था. तो अभी देखते क्या होता है. கொல்கத்தாவில் 10 நொடிகளுக்கு மேல் இந்த நில அதிர்வு உணரப்பட்டதாக கூறப்படுகிறது. நில அதிர்வால் எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடி தனது சொந்த மாநிலமான குஜராத்தை விட தமிழ்நாட்டிற்கு அதிக திட்டங்களை கொடுத்திருப்பதாக குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். சேலம் பொன்னம்மாப்பேட்டையில் உள்ள இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கல்லூரி வளாகத்தில் 30 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடத்தை குடியரசு துணைத் தலைவர் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஐரோப்பிய நாடுகளுடனான ஒப்பந்தம் மூலம் சேலத்தில் இருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் ஜவுளி அடுத்த 2 ஆண்டுகளில் 2 மடங்காக உயரும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மோடி அவர்கள் தன்னுடைய குஜராத் மாநிலத்திற்கு கூட இவ்வளவு ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களை தந்தாரா என்றால் நிச்சயமாக இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. சென்னையிலே தமிழகத்திற்கு தொடங்கினோம் என்று சொன்னால் தூத்துக்குடிக்கு சென்றாலும் அத்துணை மாநகர்களும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை தந்தவர் நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள். விரைவில் அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்றும் வரி இல்லாமல் ஏற்றுமதி செய்யக்கூடிய நிலை உருவாகும் என்றும் CP ராதாகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்தார்.
ஒரே வாரத்தில் இரண்டாவது முறையாக இந்திய பங்குச்சந்தைகள் கடுமையாக வீழ்ச்சியடைந்தன. இந்திய பங்குச் சந்தைகள் கடும் வீழ்ச்சியடைந்ததால் முதலீட்டாளர்கள் ஒரே நாளில் 5 லட்சம் கோடி ரூபாய் இழப்பை சந்தித்தனர். நடப்பு வாரத்தின் கடைசி வர்த்தக நாளான வெள்ளியன்று மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் வர்த்தகத்தின் இடையே 1000 புள்ளிகளுக்கு மேல் குறைந்தது. வர்த்தக முடிவில் 961 புள்ளிகள் சரிந்து 81,287 புள்ளிகளுடன் நிறைவடைந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டி 317 புள்ளிகள் சரிந்து 25,178 புள்ளிகளுடன் முடிவடைந்தது. அதேபோல ஆட்டோமொபைல், நிதித்துறை, FMCG, உலோகம், மருந்து நிறுவனங்கள் என பல துறை நிறுவனங்களின் பங்குகள் சரிவை கண்டன. சர்வதேச அளவில் நிலவி வரும் பொருளாதார நிலையற்ற தன்மை காரணமாக வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் சுமார் 3,500 கோடி ரூபாய் வரை பங்குகளை விற்றதால் சந்தை பெருமளவில் வீழ்ச்சியடைந்தது. இதனால் முதலீட்டாளர்களுக்கு 5,50,000 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டது. இதனிடையே அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு 90 ரூபாய் 97 பைசாவாக சரிந்தது. தங்கத்தை பொறுத்தமட்டில் கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்து 14,900 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து 1,19,200 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. வெள்ளியின் விலையில் மாற்றமின்றி கிராம் 295 ரூபாய்க்கு விற்பனையானது.